புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஏழைகளிடம் கருணை காட்டி வருகிறார் ராகவா லாரன்ஸ் அவர்கள். ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஏகப்பட்ட எண்ணற்ற உதவிகளை ஏழைகளுக்கு செய்து வருகிறார். ஆனால் சமீபத்தில் அவர் செய்த இந்த உதவி மறக்க முடியாத உதவியாக உலகத்தில் மாறிவிட்டது. என் அன்பிற்குரிய நண்பர்களே, சிவகங்கை மாவட்டம் கக்கனாம்பட்டியைச் சேர்ந்த ஏழை விவசாய தொழிலாளி தான் முத்துக்கருப்பி. அவருக்கு 2 மகள்களும் ஒரு மகனும் உள்ளார். தன்னுடைய 2 மகள்களின் காது குத்துக்காக பணத்தை சிறுக சிறுக ஆண்டு கணக்கில் சேகரித்து வைத்திருந்தார். அந்த சேகரித்த பணத்தை ஒரு டப்பாவில் போட்டு, இரும்பு டப்பாவில் தான் போட்டு நிலத்தில் புதைத்து வைத்திருந்தார். ஏனென்றால் அவர்கள் வீடு குடிசை வீடு, மழை பெஞ்சா நனைஞ்சிரும்னு சொல்லிட்டு டப்பாவில் போட்டு தோட்டத்தில் போச்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் எடுத்து பார்க்குறப்ப அதெல்லாம் கரையான அரிச்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக. அவர் அதை பார்த்து பதறி போய்விட்டார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியது. இதை பார்த்த ராகவா லாரன்ஸ் அவர்கள் மனம் பதபதித்து விட்டார். ஆகா, இவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கருப்பாயி மற்றும் குடும்பத்தினரை சென்னைக்கு வரவழைத்தார். முத்துக்கருப்பாயி அவர்களிடம் ராகவா லாரன்ஸ் அவர்கள் கூறினார், சுவாமி ராகவேந்திரா காலடியில் ஒரு பெட்டி இருக்கிறது, சின்ன பெட்டி, நீங்கள் போய் எடுத்துங்க, எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. முத்துக்கருப்பாயி அவர்களும் அந்த பெட்டியை எடுத்து பார்த்தார்கள். அந்த பெட்டியில் 1 லட்ச ரூபாய் பணம் இருந்தது. ஆனந்த கண்ணீர் விட்டார்கள். சார், நீங்களே உங்கள் கையால் கொடுங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே தான் ராகவா லாரன்ஸ் அவங்க குடும்பத்திற்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் வடித்த ஆனந்த கண்ணீருக்கு அளவே இல்லை. கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த கண்ணீரை நம்மளாம் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஆனந்த கண்ணீர். அதுதான் ராகவா லாரன்ஸ் அவர்கள். ராகவா லாரன்ஸ் மட்டுமல்ல, எண்ணற்ற பேர்கள் இந்த உலகத்தில் உதவி கொண்டுள்ளார்கள் ஏழைகளுக்கு. ராகவா லாரன்ஸ், பாலா, அகரம் அறக்கட்டளை நிறுவனர் சூர்யா, அண்ணன் சைதை துரைசாமி அவர்கள் உதவி கொண்டுள்ளார்கள். இவங்கெல்லாம் முகம் தெரிந்தவர்கள். முகம் தெரியாத எண்ணற்ற பேர்கள் ஏழை குழந்தைகளுக்காக உதவி வருகிறார்கள். அவர்களுடைய படிப்பு செலவுகளை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வருகிறார்கள். அதில் பார்த்திங்கன்னா என்எஸ் ஃபவுண்டேஷன் நடத்தி வரும் நவநீத் செல்வன், டாக்டர் நவநீத் செல்வன் அவர்களும் ஒருவர். அவரும் நிறைய பேத்துக்கெல்லாம் சோறு போட்டுக்கிட்டு இருக்கார். இது போன்ற அறக்கட்டளைகள் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஏழை மக்களுக்கு உதவி வருகிறார்கள். அவங்களாம் பேர் தெரியாதவர்கள். இவர்கள் போன்றவர்களால் தான் இந்த உலகத்தில் மழை பெய்து கொண்டு இருக்கிறது. இந்த உலகம் சுற்றி கொண்டுள்ளது. ஏனென்றால் நல்லவர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு பெய்யும் மழை என்றார் வள்ளுவர். இது போன்ற நல்ல இதயங்களால் தான் இந்த நாடு இயங்கிக் கொண்டுள்ளது. அவர்களை நாம் உண்மையிலே பாராட்ட வேண்டும். முத்துக்கருப்பாயி அவர்கள் உண்மையில் அவங்களால என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்களுக்கு அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்தா நம்மளுக்கே ஒரு ஆனந்தம் வருகிறது. அப்பப்பா அப்படின்ட்டு அந்த கரையான் அரித்த பணத்தை சிவகங்கை மாவட்ட கலெக்டர் ரிசர்வ் வங்கி மூலமாக மாற்றுவதற்காக உதவி செய்து வருகிறார். அது கண்டிப்பாக கிடைச்சிடும். அது பார்ப்போம்.